வணக்கம். ஆஸ்விஷ்மா ஜனவரி மாச பேமெண்ட் ஏன் லேட் ஆச்சு, அடுத்து என்ன ஆக போகுது, இப்படி உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் அதிகாரப்பூர்வமான பதில்களோட நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். எல்லாருமே முக்கியமா கேட்க நினைக்கிற கேள்வி இதுதான். ஏன் இந்த அஸ்வசும ஜனவரி மாச பணம் வர்றதுக்கு இவ்ளோ லேட் ஆச்சு? முதல்ல ஒரு நல்ல செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம். ஜனவரி மாசத்துக்கான கொடுப்பனவை இப்போ உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆமாங்க, நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஜனவரி மாசத்துக்கான அஸ்வசுமா பணம் ஒரு சின்ன தாமதத்துக்கு பிறகு இப்போ உங்க பேங்க் அக்கவுண்ட்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. நிறைய பேர் இது ஏற்கனவே செக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இல்ல, ஜனவரி மாசத்துக்கு மட்டும் அரசாங்கம் கொடுத்த மொத்த பணம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 11.2 பில்லியன் ரூபாய். இது உண்மையிலே ஒரு பெரிய தொகை. சரி, இந்த பெரிய தொகை எத்தனை குடும்பங்களுக்கு போயிருக்கு? சுமார் 1.4 மில்லியன் குடும்பங்களுக்கு. அதாவது 14 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த ஜனவரி மாச பணத்தால பயனடைஞ்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இந்த பணம் யாருக்கு ரொம்ப தேவையோ அவங்களோட அடிப்படையில பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள்னு சொல்ற பிரிவில் இருக்கிற சுமார் 6,80,000 குடும்பங்களுக்கு மட்டுமே 8 பில்லியன் ரூபாய்க்கு மேல போயிருக்கு. இதை பார்க்கும்போதே தெரியுது தேவைப்படுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தகவல் எல்லாம் எங்கெந்தோ கேட்ட வதந்தியோ இல்ல நாமலா சொல்றதோ கிடையாது. இது எல்லாமே நலன்புரி நன்மைகள் சபை ஜனவரி 26ஆம் தேதி வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையிலிருந்து எடுத்தது. அதனால நீங்க இதை முழுசா நம்பலாம். சரி, பணம் வந்தாச்சு. ஆனா எல்லாருக்கும் இன்னும் ஒரு கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்குமே, எதுக்கு இந்த தாமதம், உண்மையான காரணம் என்ன? வாங்க அதை பத்தி பார்ப்போம். தேவையில்லாத வதந்திகளெல்லாம் ஓரம் கட்டிட்டு நலன்புரி நன்மைகள் சபை சொன்ன அதிகாரப்பூர்வமான காரணத்தை பார்க்கலாம். அவங்க ரெண்டு முக்கிய காரணங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று, டேட்டா அப்டேட் பண்ற வேலை நடந்திருக்கு. இன்னொன்று, டெக்னிக்கல் சிஸ்டம்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. முதல் காரணம் டேட்டா அப்டேட். அதாவது இந்த திட்டத்தோட ஆரம்பத்தில் இருந்த பயனாளிகளோட விவரங்கள் எல்லாம் சரிபார்த்து புதுப்பிக்கிற ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிருந்திருக்காங்க. ரெண்டாவது காரணம் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை. அதாவது பணத்தை அனுப்புறதுக்கு அவங்க பயன்படுத்துற சிஸ்டம்ல ஒரு தற்காலிகமான கோளாறு ஏற்பட்டிருக்கு. இந்த 2 காரணத்தால தான் தாமதமாச்சுன்னு அவங்க அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜனவரி மாச கதை ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருக்கும் அடுத்ததா ஒரு கேள்வி வரும். பிப்ரவரி மாசம் என்ன ஆகும்? பணம் கரெக்டா வருமா? இதோ உங்க எல்லாருக்கும் ஒரு நிம்மதியான செய்தி. நலன்புரி நன்மைகள் சபையை நேரடியா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவு எந்த ஒரு தாமதமும் இல்லாம வழக்கம் போல சரியான தேதியில உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். கடைசியா ஒரு குறிப்பிட்ட குழு பயனாளிகளுக்கு மட்டும் ஒரு ரொம்ப முக்கியமான தகவல் இருக்கு. இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி அஸ்விஸ்மோன பணம் வாங்கிட்டு இருந்து ஆனா இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு பணம் வரலையா, அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். உங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க. நலன்புரி நன்மைகள் சபை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருக்க சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இல்லனா அதுக்கப்புறம் உங்க ஸ்டேட்டஸ் பத்தி ஒரு தெளிவான அறிவிப்பு வெளியாகும்னு நாம எதிர்பார்க்கலாம். இந்த எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கும் போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இந்த மாதிரி அரசாங்க உதவிகள் சரியான நேரத்துக்கு வந்து சேர்றது எவ்வளவு முக்கியம். ஒரே ஒரு நாள் தாமதமானா கூட அதை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.